ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல்டிலைட். இன்றைக்கி நம்ம சமையல்டிலைட் சேனலில் அருமையான சப்பாத்தி ரோல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சப்பாத்தி ரோல் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்குலாம் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் வச்சு விட்டிங்கன்னா மிச்சமே வைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அருமையான சப்பாத்தி ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல்டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்பாத்தி ரோல் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா கையை வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு மாவை பிசைய ஆரம்பிக்கணும். எடுத்ததுமே தண்ணி அதிகம் சேர்த்துறாதீங்க. இந்த சப்பாத்தி ரோல் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி ரோலில் எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் கலந்து இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி இன்னும் நல்லாவே சாஃப்டாக வரும். எப்போதுமே நீங்கள் சப்பாத்தி செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் மாவு பிசையுங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும் சப்பாத்தி. இப்போ சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு கெட்டியாக இருக்கணும். கையில் பிக்கும் போதும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வருது பார்த்தீங்களா? இப்போ சூப்பராகவே சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாவு பிசையும் போது மட்டும் தண்ணி அதிகம் சேர்த்துறாமல் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போ பாருங்கள், விரலை விட்டு அமுக்கும் போதே எந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்குண்டு. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுக்கப்புறம் சப்பாத்தி எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். இதை ஒரு சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை கையில் ஒட்டாமல் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நீங்களும் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா சப்பாத்தி கட்டையில் ஒட்டிக்கிறோம், எக்ஸ்ட்ரா மாவு சேர்க்குற மாதிரி ஆயிரும். இதுக்கப்புறமா மாவை எடுத்து இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. சப்பாத்தி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, சின்னதாவா பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக அந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி சுடும் போதுமே நல்லெண்ணெயில் சுட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் சப்பாத்தி. ஒரு தடவை நீங்கள் அந்த மாதிரி சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெய் ஊற்றி மாவு பிசைஞ்சு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நான் எடுத்திருந்த 1 கப் அளவு மாவில் எனக்கு 6 சப்பாத்தி உருண்டைகள் வந்திருக்கு. இதுக்கப்புறமா சப்பாத்தி எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவை தூவிக்கோங்க. லேசாக மாவு தூவிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிக்கணும். எப்போதுமே நீங்கள் வீட்டில் போடுற சப்பாத்தி காலையில் போட்டுட்டு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா காஞ்சி போன மாதிரி ஆயிரும். மீதம் சப்பாத்தி இருந்தால் அது வேஸ்ட்டாகவே போயிடும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மாவு பிசைஞ்சு சப்பாத்தி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கே தெரியும் சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நீங்கள் காலையில் போடுற சப்பாத்தி நைட்டு வரைக்குமே அதே மாதிரி சாஃப்டாகவே இருக்கும். இப்போ சப்பாத்தி தேய்க்கும் போதே நீங்கள் லேசாக மாவை தூவிக்கோங்க. அப்போ கட்டையில் ஒட்டாமல் ரொம்பவே அழகாக வரும் சப்பாத்தி. இந்த மாதிரி லேசாக மாவு தூவிட்டு தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தியை ரொம்ப கனமாக தேய்க்கக்கூடாது. நான் தேய்ச்சிட்டு கையில் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு லேசாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நீங்கள் லேசாக தேய்ச்சிங்கன்னா தான் சப்பாத்தி சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக வரும். ஒரு சிலர் நல்லா கனமாக தேய்ச்சிருவாங்க, அப்படி தேய்க்கக்கூடாது. இப்போ சப்பாத்தி ரோலுக்கு வெஜிடபிள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை பூண்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது வெஜிடபிளில் ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். லேசாக வதங்க விட்டுட்டு இதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லேசாக வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, வெஜிடபிளுமே ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. பாதி வேக்காடாக இருந்தால் தான் இந்த ரோல் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். நான் சிவப்பு கலர் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை கலரு சேர்த்துக்கலாம். 1 கப் முட்டைக்கோஸ் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு கேரட்டும் 1/2 கப் அளவுக்கு குடைமிளகாயும் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் பீன்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். பச்சை பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பச்சை பட்டாணி இருந்ததுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் துருவிட்டு பீட்ரூட்டு கூட சேர்த்துக்கோங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமான எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காரத்துக்காக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா லேசாக அந்த மாதிரி வதக்கி விடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பாதியாக தான் வெந்திருக்கணும், முழுசாக வேகக்கூடாது. இதுக்கப்புறமா ஒரு முழு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி ஏன் ஃபஸ்ட்டே சேர்க்கலைன்னா தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிரும், அதுக்காக தான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், சப்பாத்தி ரோலுக்கான வெஜிடபிள் ஈஸியாகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி எப்படி சுட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம்.
இதுக்கப்புறம் சப்பாத்தி கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் சப்பாத்தியை போடணும். ஒரு சப்பாத்தி போட்டுட்டு இந்த மாதிரி லேசாக எண்ணெய் விட்டிங்கன்னா போதும். மாவு பிசையும் போதே அதில் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால சப்பாத்தி சுட்டு எடுக்கும்போது நீங்கள் அதிகம் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி லேசாக நீங்கள் எண்ணெய் சேர்த்திங்கன்னா போதும். சப்பாத்தியை உடனே நீங்கள் பரட்டி போட்டிங்கன்னா தான் சப்பாத்தி கருகாமல் இப்படி வரும். இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஓரளவுக்கு நல்லாவே செவந்துருச்சு. இந்த அளவுக்கு சப்பாத்தி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். இப்போ ரொம்பவே சூப்பராக சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சப்பாத்தி எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி இப்படி எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த சப்பாத்தி ஃபுல்லாகவுமே டொமேட்டோ சாஸ் வர மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எடுத்து நடுவில் இந்த மாதிரி வச்சுருங்க. இப்படி நீங்கள் டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க யாருமே இந்த சப்பாத்தி ரோல் வேணானே சொல்ல மாட்டாங்க. பெரியவங்க கூட நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக மயோனஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மயோனஸ் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெறும் டொமேட்டோ சாஸும் இந்த வெஜிடபிளுமே போதும். ரொம்பவே அருமையாக இருக்கும். இதுக்கு மேலே இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி நீங்கள் மயோனஸ் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்படி மயோனஸ் சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நீங்கள் இப்படி ரோல் பண்ணி கொடுக்கணும். இப்படி ஒரு சப்பாத்தி ரோலை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கும்போது வெஜிடபிள் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த சப்பாத்தி ரோல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஆரோக்கியமாகவும் வெஜிடபிளை வச்சு எப்படி ஈஸியாக சப்பாத்தி ரோல் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.